Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு vlog மாதிரி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து Thursday. இன்னைக்கு மார்னிங் 7 to 10 o'clock வரைக்கும் நான் என்னென்ன வேலையெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி vlog-ஆ எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டீ போட்டுக்கலாம். டீக்காக ஒரு பக்கம் பால் வச்சிருக்கேன், ஒரு பக்கம் டிகாஷன் வச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டு இஞ்சி போட்டிருக்கேன். இன்றைக்கி இஞ்சி போட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன். டிகாஷன் நல்லா கொதித்த உடனே பால் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அதை வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். இந்த டீயை குடிச்சிட்டு வந்துட்டு நான் இன்றைக்கான ஒர்க்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வியாழக்கிழமை ஆனால் எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, மறுநாள் ஃப்ரைடே இல்லையா, அதனால் வந்து வீடு பெருக்கி துடைக்கிறது இந்த ஒர்க்லாம் இருக்குது. கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன், அது வந்து ஜலிச்சு எடுக்கணும். அந்த வேலைலாம் வந்து இப்போ இருக்குது. கவுண்டர் டாப் வந்து நைட்டே நான் வந்து கழுவிட்டேன். நான் இப்போ எல்லாமே க்ளீனாக இருக்குது. கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் சாமான் இருக்குது, அதை துலக்கணும். ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து அவரைக்காய் தான் இருந்துச்சு வீட்டில். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன். அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவரைக்காய் ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதனால் லன்ச் வந்து சிம்பிளாக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஜலிச்சு பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கணும். அது பார்த்திங்கன்னா அரிசி உப்புமாக்கும் ரவை தோசைக்கும் அரைச்சி இருக்குது. இதை வந்து ஜலிச்சுட்டு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரவை தோசைக்கு ஜலிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா 2 கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே 2 கப்புக்கு ரவையை லைட்டாக வறுத்துட்டு அந்த அரிசியிலேயே கலந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அரிசியை நம்ம ஊற வச்சு காய வச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நல்ல அந்த பொன்னி பச்சை அரிசி, நம்ம நல்ல அரிசி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து டைரெக்டாகவே வந்து போட்டுட்டு அது கூட ரவையை வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கணும். இதை வந்து மிஷினில் நல்லா நைஸாக வந்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நம்மளுக்கு ரவை தோசை வேணுமோ அப்போ வந்து நம்ம இதை வந்து கலந்து நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இது வந்து ரேராக தான் எனக்கு வந்து செலவாகும். அதனால் 2 பாக்ஸில் வந்து சேர்த்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாவை வந்து வச்சுருவேன். நம்மளுக்கு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் இல்லையா, அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருவேன் நான். அடுத்ததாக அரிசி உப்புமாக்கு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 4 கப் வந்து பொன்னி பச்சரிசி அப்படின்னா 1 கப் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து ரவை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உப்புமா எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம செய்யலாம். இதோட வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த ரவை தனியாகவும் மாவு தனியாகவும் தனித்தனியாக ஜலிச்சு வச்சுருக்கோம். அந்த ரவையாக இருக்கிறத நம்ம உப்புமா செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாவாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அது கூட நம்ம கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ கலந்துட்டு எது வேணுமோ அதை கலந்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசையாக ஊற்றணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாவும் கூட நம்ம வந்து தோசையாக மாற்றிக்கலாம். நம்ம அடுத்ததாக சிங்கில் கொஞ்சம் சாமான் சேர்ந்துருக்கு இல்லையா, அதை தேய்ச்சிடுறேன் நான். இதுக்கு நடுவில் எனக்கு வந்து ஃப்ரைடே இல்லையா நாளைக்கு, அதனால் பூ வந்து வீட்டுக்கே ஒரு பாட்டி எடுத்துகிட்டு வந்து தந்துடுவாங்க. அவங்க வந்தாங்க, அவங்கக்கிட்ட அந்த பூவை வாங்கின்னு வந்து வச்சுட்டு இப்போ சாமான் எல்லாமே துலக்கி முடிச்சிட்டேன். நான் கிச்சன் ஏரியா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்ததாக இன்றைக்கி அடுத்த வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வீடு பெருக்கிட்டு துடைக்கணும். நம்ம வீடு துடைக்கும் போது மாப்பில் துடைப்போம் இல்லையா,
அந்த மாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப் மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம மாப்பை எல்லாமே தொடச்சிட்டு அந்த மாப்பை வாஷ் பண்ணும்போது நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாமல் கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி அந்த அழுக்கு போக வாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா பிழிஞ்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அந்த மாப்பில் வந்து ஒரு ஸ்மெல்லும் எதுவும் அடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி எனி டைம் அந்த மாப் வந்து ஒரு மாதிரி கரையாக இருக்கிற மாதிரியும் இருக்காது. சுடு தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அந்த கரைலாம் சீக்கிரமாக விட்டுடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த மாப்பும் கூட நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து கஞ்சி தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். அதனால் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3/4 டம்ளர் அளவு தண்ணி அதில் சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். மீதி 1/4 டம்ளர் அளவு தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கஞ்சி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கரைச்சிட்டு ஊற்றணும். நம்ம அப்படியே வெறுமனே டேரெக்டாக கஞ்சி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டி ஆகிடும். அதனால் நம்ம தண்ணியில் கலந்து ஊற்றிக்கலாம். இது வந்து என்ன கஞ்சின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணா கஞ்சி மாவு தான் இது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை இதில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கஞ்சி நல்லா ஒரு வாட்டி பொங்கி வந்த உடனே கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வேக வச்சுக்கலாம். நடுவில் கலந்து விடலாம். அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓரத்தில் தான் கொதிக்கும் சுற்றி. கஞ்சி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நடுவில் ரவுண்டாக கொதிக்கும். அதே மாதிரி வாசனையும் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கஞ்சி ஏன் இப்படி தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஆற கெட்டியாயிடும். அதனால தான் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் கொஞ்சம் பால் ஊற்றி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். எனக்கு பால் ஊற்றி குடிக்கிறது பிடிக்காது. அதனால் நான் அப்படியே தான் குடிக்க போகிறேன். இதோட இந்த வ்ளாகை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய்.